ஹாய் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஏஐவோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இன்னைக்கு அலெக்சா வாட் இஸ் த டேட் டுடே? அலெக்சா வால்யூம் 10. அலெக்சா வாட் இஸ் த டேட் டுடே? Today is Monday the 6th of October. 6th of October. இப்போ வந்து அலிபாபா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா சைனீஸ் கம்பெனி இருக்குல்ல. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் ஏஐ பற்றின என்னோட ஒப்பீனியன், எனக்கு என்ன தாட்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி 6th of October, ஓகேயா? இன்னைக்கு வந்து அலிபாபா வந்து ரீசெண்டாக வந்து அவங்களோட ஏஐ மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான லான்ச்சஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, ஓகேயா? அந்த லான்ச்சஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னாக்க யூஎஸ் அதனால வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ளெக்ஸில் எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஎஸ் சைட்லேருந்து வந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ட்ரம்ப் வந்து சொல்லலாம் லெட்ஸ் மேக் ஏஐ கிரேட் அகெயின் அப்படின்ற மாதிரி வந்து இலான் மஸ்க் வந்து ஆனி ஏஐ கொடுக்க அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் ஏஐ நம்ம சாட் ஜிபிடி டெய்லி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி சாட் ஜிபிடி இல்லாமல் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மெட்டாவில் வந்து எல்லாரையும் இது பண்ணி போடுறாங்க. அதில் வந்து பாட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் விட்டுட்டு இருக்காங்கல்ல. எல்லாமே யூஎஸ் சைட்லேருந்து மட்டும் தான் இருக்குது. சைனாலேருந்து டீப் சீக் வந்துச்சு. வந்தப்போ எப்படின்னாக்க எல்லாமே சாட் ஜிபிடி வச்சு ட்ரெயின் பண்ண மாதிரி இருக்கு, சாட் ஜிபிடியை வச்சு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு மாதிரி பிரச்சனை ஒரு சைடு. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி அப்படின்னாக்க எனக்கு வந்து என்னோட லைஃப் டைமில் ஏஐயோட பெஸ்ட்டு வந்து பார்க்கணும் அப்படின்றப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து இன்னொரு கண்ட்ரி ஒரு விஷயம் யாராவது ஒருத்தங்க ஸ்க்ராட்ச்லேருந்து ஏஐ பில்ட் பண்ணுறதுக்கு இப்படி காப்பி அடிச்சிட்டாங்கனாக்க அடுத்து வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ்லாம் இன்னும் சீக்கிரமாக வரும். அதனால் ஏஐ பொட்டென்ஷியல் வந்து 2 பேர் காம்படிட் பண்ணி வேறு கண்ட்ரிலேருந்து காம்படிட் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். அப்போது எனக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னோட லைஃப் டைம்குள்ளே இன்னும் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒரு சில விஷயங்கள் என்னால் பார்க்க முடியும் அப்படின்றனால எனக்கு வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இது என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் இந்த லான்ச்சில் வந்து அவங்களோட மாடல் ப்ளஸ் வந்து அவங்களோட விஷயங்கள்லாம் சொல்லும்போது 2032 வந்து கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் ஏஐ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது அவங்களோட லாங் டேர்ம் விஷன்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அலிபாபாவில் வந்து. அந்த டைமில் 2030 என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 80% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஏஐ தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எஸ்டிமேஷன் சொல்கிறாங்க. ஏஐ ஏஜென்ட்ஸே இன்றைக்கி நிறைய வந்துச்சு. நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆஃபீஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி இருக்க ஏஐ ஏஜென்ட் வச்சு ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆர்கனைஸ் பண்ணுற ஒர்க், சோஷியல் ஒர்க்கராக ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது, கால் பண்ணி பேசுறது, ஃபாலோ அப் பண்ணுறது. அப்புறம் இப்போ என்ன டன்ஸோ இல்லை வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே நம்ம டிஜிட்டலாக இப்போ கொண்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் ஏஐக்கிட்டே கொடுத்துட்டாக்க ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு 80% ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஏஐ எடுத்துக்கோன்றது ரொம்ப ஈஸி. அது வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்க எனக்கு வந்து என்னடா இது ஒர்க்கு இருக்கு, நாள் பூரா நான் வேலை செய்யணும், நிறையா ஒர்க் டைம் எடுத்துக்குது அப்படின்றப்போ எனக்கு வந்து பிடிக்கல. ஜாக்மா முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னாக்க முன்னாடி வந்து வாரத்தில் 7 நாளும் வேலை செஞ்சாங்க, பிஸியாக இருந்தாங்க. இப்போ வாரத்தில் எத்தனை நாள், 7 நாள் 5 நாள் வேலை செய்கிறோம், இப்பயும் பிஸியாக இருக்கும். இன்னும் 4 நாள் இல்லை 3 நாள் ஆகலாம், அப்பயும் பிஸியாக தான் இருப்பீங்க. ஆனால் வந்து மீ டைம் இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது இல்லை, அந்த மாதிரி கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் புது ஃபேஸ்க்கு போகிறேன். இத்தனை நாள் ஸ்கூல் போனேன், காலேஜ் போனேன், லாக்டவுனு, அப்புறம் அப்படி காலேஜ் போனேன். இப்போ ஒர்க் போகும்போது என்னடா அது எனக்கு என்ன டைமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது வந்து இந்த மாதிரி ஏஐ வந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கான கொஞ்சம் டைம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி ஐ ஹோப்பிங். லெட்ஸ் சி. இதுதான் என்னோட இது. இந்த 2032 டைமில் எனக்கு வந்து 30 இயர்ஸ் ஆயிடும், ஓகேயா? அந்த டைமில் ஏஐ ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி ஏஐ ஆட்டோமேஷனாக இருந்தாலும் சரி, ஏஐ யூட்டோப்பியாவாக இருந்தாலும் சரி. ஏஐ யூட்டோப்பியா அப்படின்னாக்கா ஒரு நிமிஷம்,
ஏஐ சிங்குலாரிட்டியாக இருந்தா என்ன, ஏஐ யூட்டோப்பியா இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன் ஒர்க் லைஃப் பேலன்ஸை பார்த்துட்டு. ஏஐ சிங்குலாரிட்டி அப்படின்னாக்க எல்லா ஒர்க்கும் ஏஐ பார்த்துரும், நமக்கு வந்து எந்த ஒர்க்குமே இல்லாமல் நம்மளை வந்து டேக் ஓவர் பண்ணி ஒரு மாதிரி இருக்கலாம். மேபி ஒரு பக்கம் வந்து ஏஐ யூட்டோப்பியா அப்படின்னாக்கா எல்லா விஷயமும் ஃப்ரீ ஆகிடும், பாட்டுக்கு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க அடுத்த லெவல் ஆஃப் திங்க். இப்போ வந்து நம்ம ஃபயர் இன்வென்ட் பண்ணப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்க நமக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்றது நிறைய ஹியூமன்ஸ்க்கு தெரியாமல் ஆர்ட்லாம் க்ரியேட் பண்ணாங்க. நிறைய டைம் இருந்துச்சு. ஒரு டைமில் வந்து ஃப்ரெஷ் வெறும் ரா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது நிறையா டைம் சீவ் பண்ணுறதுக்குன்ட்டே டைம் தேவைப்பட்டுச்சு. அப்படி இருந்தால் ஹியூமனு அதுக்கப்புறம் வந்து ஃபயர் இன்வென்ட் பண்ணதுக்கப்புறம் அது நம்மளோட எவல்யூஷன்லேயே ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்துச்சு. என்னன்னாக்கா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கான டைம் கம்மி ஆயிடுச்சு. அப்போது வந்து நமக்கு வந்து இன்னும் டைம் அதிகமாக வந்தப்போ ஆர்ட் இன்வென்ட் பண்ணோம், ஆர்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போது நமக்கு வந்து அடுத்து ஏஐ வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த ஒர்க்குமே பண்ணுறதுக்கு இல்லைன்றப்போ அடுத்து இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இன்னும் யோசிக்க ஆரம்பிப்போம். இன்னும் நிறைய விஷயம் லைஃப் பற்றி எனக்கு ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் ஃபிகர் அவுட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் see, ஐம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் இட். ஈவன் தோ வந்து ஏஐ வந்து சிங்குலாரிட்டி மாதிரி கிட்டத்தட்ட எல்லா ஹியூமன்ஸையும் அழிக்கிறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருந்தால் கூட அது எனக்கு எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். பாய்.